வணக்கம். இது நம்ம கிச்சனில் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா வெந்தய இட்லி பண்ண போகிறோம். நான் 2 அழகாக இட்லி புழுங்கரிசி எடுத்துருக்கேன். நல்லா கும்பாரமாக எடுத்துக்கோங்க. இதே இட்லி மாவு நீங்கள் இட்லிக்கு அரைச்சிட்டு இதே தோசையும் வாக்கலாம். வெந்தயம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஃபைபர் ஃபுல் கண்டென்ட் வருது. இதால் நான் 2 அழகு போட்டுவிட்டேன். இதுமாரி 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் போட்டுருக்கேன். ரெண்டுத்தையும் நல்லா களைஞ்சி ஊற வச்சுட்டு நல்லா ஊறினதுக்கு அப்புறமா மாவு அரைக்கும் போது காட்டுறேன். இப்போ நம்ம வெந்தய இட்லிக்கு வெந்தயம் ஊற வச்சதை இப்போ போடுறோம். 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கேன். இது நல்லா பந்தி போல் அரைக்கணும். ஜலம் தெளித்து அதை அரைக்கணும். மசிஞ்சு வரட்டும் பார்ப்போம். வெந்தயம் இதில் கிரைண்டரில் போட்டிருக்கோம். இது நல்லா மசிஞ்சு வரணும். எடுத்தோடனே ஜலம் விடக்கூடாது. மசிய தண்ணி தெளித்து இதை அரைக்கணும். ஏன்னா நம்ம இதுக்கு உளுந்து சேர்க்க போகிறது இல்லை. இப்போ இந்த மாதிரி அரைஞ்சி வரணும். இதை போட்டு மூடி அரைஞ்சி வரட்டும் காட்டுறேன். இப்போ நம்ம போட்ட வெந்தயம் வந்து நல்லா இந்த மாதிரி மேல் மசிச்சு வந்துருக்கு. நீங்கள் எடுத்தோடனே ஜலத்தை விடக்கூடாது. ஜலம் வந்து தெளித்து அரைக்கணும். ஏன்னா நம்ம இதில் உளுந்து சேர்க்காம ஃபுல்லாகவே வெந்தய இட்லியாக பண்ணுறோம். இது எல்லாருக்குமே நல்லது. சுகர் பேஷண்ட்டுக்கு மட்டும்தான் இல்லை, எல்லாருக்குமே இல்லை. இது ஃபுல் 100% ஃபைபர். இது இந்தமாரி இந்த அளவுக்கு ஜலத்தை விட்டுட்டு மறுபடியும் நம்ம இதை அரைக்கணும். நல்லா ஊற்றி வரணும். வெந்தயம் நல்லா வந்து போல் வந்துடுத்து இந்தமாரி வரணும். இந்தமாரி நைஸாக இருக்கணும். நல்ல பசையோடு நல்லா இருக்குது. பற்றியெல்லாம் இந்தமாரி அரைக்கணும். இதில் சில பேர் கொட்டமுத்து போடுவா. நம்ம கொட்டமுத்தெல்லாம் தேவையில்லை. வேணுங்கிறவா போட்டுக்கணும், போடுறது கிடையாது. இப்போ இந்த வெந்தய மாவை வயிற்று எடுக்கணும். நான் இதுமாரி வயிற்று எடுக்கணும். இப்போ நம்ம வெந்தயத்தை வயிற்று எடுத்தாச்சு. இதுமாரி பந்து போல் இருக்கணும். இதை வச்சுட்டு இப்போ தனித்தனியாக தான் அரைக்கணும். இப்போ நம்ம ஊற வச்ச 5 hours ஊற வச்சுருந்த இட்லி புழுங்கரிசியை போட்டு நம்ம இதுமாரி நைட்டாக வெண்ணெய் போல் அரைச்சி எடுக்கணும். இது மாவு வழிஞ்சு வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம இதே உப்பை போடுறோம். இந்த இட்லிக்கு தேவையான மாவுக்கு தேவையான உப்பை நான் சில பேர் அப்புறமா போட்டு கரைப்பேன். நான் கிரைண்டர் ஓடும்போதே போட்டுருவேன். கல் உப்பு தான் நான் போடுவேன். மாவு இப்போ இந்தமாரி வெண்ணெயாக வரணும். நைஸாக வெண்ணெய் மாரி வந்துருக்கு. இதை வந்து வயிற்று இந்த நம்ம இது அரைச்சி வச்சோம் இல்லையா, அதோட ஒன்று சேர்ந்து இதை ஒட்ட வயிற்று எடுத்துடணும். இது தொட்டுக்கிறதுக்கு சைட் டிஷ் வந்து என்ன வேணாலும் நம்ம தொட்டுண்டு சாப்பிட்லாம். இந்த இட்லி வந்து நல்லா இட்லியாக இருந்தாலும் சரி, தோசையாக இருந்தாலும் சரி, இது மாவு பொங்கினதுக்கு அப்புறம்தான் 8 hours மாவு பொங்க விடணும். மாவு பொங்கினதுக்கு அப்புறம் தான் நீங்கள் இதில் இட்லியோ தோசையோ எது வேணாலும் வாக்க முடியும். வாரத்துக்கு ஒரு நாள் இதை பண்ணி சாப்பிடும்போது ஹெல்த்துக்கு அவ்வளவு நல்லது. ஃபுல் ஃபைபர். உங்களுடைய வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் உங்களுக்கு இல்லாமல் இருக்கும். உடல் சம்பந்தமான எந்த நோயும் வராது. இதை சாப்பிடுங்கோ அப்படின்னு டாக்டர்ஸ் எல்லாம் சொல்கிறான். அதனால் நீங்களும் இதேமாரி பண்ணுங்க. நான் ஃபுல்லாக மாவு வச்சுட்டு மாவை கரைச்சி வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். வெந்தயம் மாவும் இட்லி அரிசி மாவும் நல்லா உப்பை போட்டு நல்லா கையை விட்டு கரைக்கணும். அப்போதான் நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியா உருவாகும்னு எல்லோரும் சொல்கிறா டாக்டர்ஸ்லாம். அதனால் இந்தமாரி இருந்துட்டு இது மாவு பொங்கி வர வரைக்கும் 8 hours வெயிட் பண்ணி மாவு நல்லா பொங்கினதுக்கு அப்புறமா இது இட்லி துணி போட்டு வேணாலும் வாங்குங்கோ, எண்ணெயை தடவி இட்லி வேணாலும் வாங்குங்கோ, என்ன வேணாலும் பண்ணுங்கோ. பொங்கி வரதுக்கு இடம் கொடுத்து இந்தமாரி மாவை கரைச்சி வைங்க. மாவு பொங்கி வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இது அதிகம் செல்லாது. 2 இட்லி சாப்பிட்டாலே வயிறு ரொம்பிடும் வயசானவளுக்கெல்லாம். இது மாவு பொங்கி வந்தோடனே பார்க்கலாம்.